Hi friends, Satish and Vicky from Cartoon Teacher Academy. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா October 4. ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி October 4 பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா விக்கி? கேட்குதுல்ல? ஹலோ. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் அவ்வளோ ரொம்ப சிக்னிஃபிகண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. இப்போ தமிழ்நாட்டில் இது கொண்டாடிருக்காங்க. ஏன்னா October 4 வந்து அனிமல் வெல்ஃபேர் டேன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வீக்கு ஃபுல்லாக வந்து என்னென்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? பட் ஆனால் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா March 21 தான் இம்பார்ட்டண்ட்டு. March 21 தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்டு. அதுதான் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸில் வரும். ஸோ அதனால் அதையும் எழுதியிருக்கேன். அன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா, பாலிட்டி படிக்கும்போது ஃபாரஸ்ட் பாலிசி 1988ன்னு சொல்லி. ஆமாம், அதுதான் அதையும் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். ஸோ டைம் திரும்பி நீ ரிவைஸ் பண்ணிக்கொண்டு. ஸோ அதில் என்ன ஃபாரஸ்ட் பாலிசியில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா 33% ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அந்த 33% கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஆமாம், டோட்டல் லேண்ட் ஏரியாவில் 33% ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 33% ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும். ஸோ அடுத்து டெத்தில் வந்து இப்போது இந்தியா ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒன் டே வந்து ஸ்டேட் மார்னிங் நடந்திருக்கு. சரியா? ஒன் டே இப்போ தலைவர்கள் இறந்தாங்கன்னா அவங்களுக்காக இது பண்ணுவாங்க இல்லையா, ப்ரே பண்ணி ஒன் டே ஃபுல்லாக பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் எதுவும் ஆயிருக்காது, மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அஃபிஷியல் எதுவுமே நடந்திருக்காது, ஃபங்க்ஷன்ஸு மீட்டிங்ஸ் எதுவுமே நடந்திருக்காது. அது எதுக்காகனா அந்த தலைவருக்கு வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணி, இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி October 4 வந்து பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா குவைத் எமிர் அந்த குவைத்தோட மன்னர், அதுதான் அவர் பேர் அந்த இருப்பார், ஷேக் சபா. அந்த பின்னாடி வர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க அந்த ஃபேமிலி தான் வரும் நேம்ஸு. பட் முக்கியம் வந்து என்ன, ஷேக் சபா தான் அவரோட பேர். அவர் வந்து 2006 இதாக இருந்திருக்காரு, மன்னராக இருந்திருக்காரு குவைத்தில். அவர் 91 வயசில் இறக்குறாரு. September 29 இறந்துறாரு. டேட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. செப்டம்பர் மந்த் இறக்குறாரு. October 4 வந்து என்னென்னா ஒன் டே ஸ்டேட் மார்னிங்காக வந்து இது பண்ணியிருக்காங்க, அந்த டேவை அனுசரிச்சிருக்காங்க இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு. அதே போல் அவரோட சிறப்பு என்னென்னா டிப்ளமேட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட் வந்து அவரோட சிறப்பு அம்சமாக சொல்கிறாங்க. சரியா? டிப்ளமேட்டிக்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், அந்த இஷ்யூஸ்லாம் வந்து த்ரூ டிப்ளமேட்டிக் சேனல்லே வந்து சால்வ் பண்ணி அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்து இனிஷியேட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கான இது பண்ணுறதுல அவர் வந்து அந்த டிப்ளமேட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட்டாக அவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவர் இறந்துட்டார். இப்போ அவரோட சக்ஸஸனாக யார் வரா அப்படின்னா ஷேக் நவாப். சரியா? ஸோ அடுத்து செகண்ட் வந்து சச்சிதானந்தம். இவர் வந்து ரைட்டர், செங்கல்பட்டில் பிறந்தவர். அவருடைய ஷார்ட் ஸ்டோரி வந்து என்னென்னா உயர் இயக்கம், அம்மாவின் அத்தை அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ரைட்டரு சச்சிதானந்தம். இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த நேம் வந்து நம்ம இதுக்கு படிச்சிருப்போம் இல்லையா, டெம்பரரி பிரசிடெண்ட்டாக வந்து 9th December 1946 வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் நேம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் இந்த நேம் கொஞ்சம் உனக்கு ஃபெமிலியராக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ சச்சிதானந்தம் ரைட்டர், செங்கல்பட்டை சேர்ந்தவர். அவர் எழுதின ஷார்ட் ஸ்டோரி வந்து உயர் இயக்கம், அம்மாவின் அத்தை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃபென்ஸு. நம்ம ஆல்ரெடி பிரம்மோஸ் மிசைல் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி செகண்ட்லன்னு நினைக்கிறேன். ஸோ பிரம்மோஸ் மிசைல் பார்த்தோம். இப்போ ஷௌர்யா மிசைல்னு ஒன்று டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் லான்ச்சு, லேண்ட்லேருந்து லான்ச் பண்ணுறது. இது மெத்தடு. ரேஞ்ச் வந்து 700 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவது. அங்கே இருக்கிற டார்கெட்டை கூட ஹிட் பண்ணும். இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து இட்ஸ் அ ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறாங்க. இது என்ன மீனிங்கிறது இந்த பின்னாடி கீழே உனக்கு சொல்கிறேன். இந்த வேர்டு, இந்த ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்லாம் என்னங்கிறது உனக்கு கீழே சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த ஷௌர்யான்ற மிசைல் வந்து வேர்ல்டில் டாப் 10 இதுவும் ஒன் ஆஃப் தி இதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து கேனிஸ்டர் லான்ச் மெத்தட் மூலிமா தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேனிஸ்டர்னால் என்னென்னா அது ஒரு பாக்ஸ் மாதிரி, அது ஒரு கேரியர். அந்த பாக்ஸ்லேருந்தே லான்ச் ஆகும். இதுதான் அந்த பாக்ஸ்லேருந்து லான்ச் ஆகும். இதுதான் அந்த கேனிஸ்டர் லான்ச் மெத்தடுன்ட்டு. இது எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒடிசாவில், பலசோர் டிஸ்ட்ரிக்ட், ஏபிஜே ஐலாண்ட்.
ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டில். ஓகே. புரியுதா? ஓகே ஓகே புரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரம்மோஸ் பார்த்தோம் இல்லையா, ஆமா. அது வந்து இந்த சண்டிப்பூர் பீச்சில் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் அங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. சரியா? ஸோ இப்போ ஃபேக்ட்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போது ஆக்சுவலி 2 கைண்ட் ஆஃப் மிசைல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேலிஸ்டிக் மிசைலு, இன்னொன்று வந்து க்ரூஸ் மிசைலு. ஓகே. இப்போது பேலிஸ்டிக் மிசைலுக்கு எக்ஸாம்பிள் தான் ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து பிருத்வி அண்ட் அக்னின்னு எழுதியிருக்கேன். ஓகே. க்ரூஸ் மிசைலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரம்மோஸ். ஓகே. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா பிரம்மோஸ், அது வந்து க்ரூஸ் மிசைலுக்கு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ அப்போ இது என்ன ரெண்டு, இப்போ இதுக்கு இது எக்ஸாம்பிள், இதுக்கு இது எக்ஸாம்பிள்னு சொல்லியாச்சு. அப்போ இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேலிஸ்டிக் மிசைலை வந்து நீ லான்ச் பேட் இல்லாமல் உன்னால் அதை வந்து லான்ச் பண்ண முடியாது. ஓகே. புரியுதா? எப்படி ராக்கெட்டை வந்து அப்படியே பண்ண முடியாது இல்லை, ராக்கெட்டுக்கு ஒரு லான்ச்சர் தேவை, லான்ச் பேட்லேருந்து தானே அது இங்கேருந்து கிளம்புது. ஆமா ஆமா. அதை போல் இந்த மிசைல்ஸ், பேலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு லான்ச் பேடு ஒன்று அவசியம். ஓகே. அது இல்லாமல் இதை பண்ண முடியாது. ஆனால் க்ரூஸ் மிசைலுங்கிறது அப்படி இல்லை, லான்ச் பேடே தேவையில்லை. ஜஸ்ட் நீ அதை லான்ச் பண்ணி விட்டாச்சுனாலே போதும், அதுவே வந்து டார்கெட்டை நோக்கி அது போக ஆரம்பிச்சிடும். அது ஓகே. ஓகே. அதனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லேருந்து பிரம்மோஸ் என்ன பார்த்தோம், ஏர்லேருந்தும் அனுப்பலாம், வாட்டர்லேருந்து அனுப்பலாம், சர்ஃபேஸ்லேருந்து அனுப்பலாம், அண்டர் சீலேருந்து அனுப்பலாம்னு பார்த்தோம். ஓகே. புரியுதா? புரியுது புரியுது. அப்படியே அந்த ஏர்ஃபோர்ஸில் அந்த கிராஃப்டில் போயிட்டு இருக்கும்போதே அந்த லான்ச் பண்ணாச்சுன்னா அந்த கீழே விழுந்து டக்குன்னு அது பாட்டுக்கு அந்த லான்ச்சில் போய் அந்த ஸ்பேஸுக்கு, அந்த இடத்துக்கு டார்கெட்டுக்கு போய் ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஓகே. ஸோ தேர்ட் பாயிண்ட் பாரு, அதுக்கு லான்ச் பேட் அவசியம் பேலிஸ்டிக். அதனால தான் ஒன்லி ஃப்ரம் லேண்டு மட்டும் தான் இதை பண்ண முடியும். ஓகே. வேற க்ரூஸ் மிசைல் பாரு, 3மே பண்ணலாம், லேண்டு, ஏர், சி, அண்டர் வாட்டர் எல்லாமே பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்பீடு வந்து பேலிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் வேரி ஆகும். ஓகே. ஆனால் இந்த க்ரூஸ் மிசைல் வந்து ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் எப்படி லான்ச் ஆகுதோ அதே ஸ்பீடாக தான் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஆனால் வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து கிளம்பும் போது ஸ்லோவாக போகும், வெளியே ஸ்பேஸில் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது தான் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே. சரியா? ஸோ அப்போ வந்து பேலிஸ்டிக் வந்து ஸ்பீடு கம்மியாகும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் வேரியேஷன் இருக்கும் இதில். அங்கே வந்து ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் க்ரூஸ் மிசைலில். ஓகே. ஸோ இப்போ 5th பாயிண்ட் பாரு, ஒன்ஸ் லான்ச்டு கேனாட் பி கண்ட்ரோல்டு. ஓகே. நீ ஒரு டார்கெட்டை லான்ச் பண்ணிட்ட இங்கேருந்து அப்படின்னா அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த மிசைலில். ஓகே. ஸோ அதனால் ப்ரிசிஷன் லெஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஓகே. டார்கெட்ல முன்ன பின்ன எங்க இருந்தாலும் அட்டாக் பண்றதுக்கு இல்லை, நீ அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நீ டார்கெட் வச்சுட்டு நீ அனுப்புகிற, பட் அந்த இடத்துல வந்து ஹிட் ஆகும்னு எப்படி ரொம்ப ப்ரிசிஷனாக நம்மளால் அதில் பண்ண முடியாது, அவ்வளோ அவுட்புட் எதிர்பார்க்க முடியாது. ஓகே. ஓகே. வேற ஸ்க்ரூஸ் மிசைலில் உனக்கு வந்து அதில் கேமராவும் இருக்கும், ஓகே. உன்னால் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதை ட்ராவலிங்லேயே உன்னால் வந்து அதோட ட்ராக்கை வந்து லைட்டாக உன்னால் மாற்றி கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னும் போது உன்னோட ப்ரிசிஷன் வந்து அங்கே கரெக்டாக ஹிட்டு வந்து இன்னும் ஹையாக இருக்கும். ஓகே. ஓகே. புரியுதா? ஓகே. புரியுது புரியுது. ஸோ அதான். ஸோ இங்கே வந்து இது வந்து ஹை ஆல்டிடியூடு போகிறது. ஓகே. ஸோ ஹை ஆல்டிடியூட்னாலே ரேஞ்ச் வந்து ஹையாக இருக்கும். ஓகே. சரியா? ரேஞ்சு ஹை ரேஞ்சு, ஆனால் அது வந்து ஈஸியாக வந்து எனிமி வந்து இன்டர்செப்ட் பண்ணிடலாம் அதை. ஓகே. ஓகே. ஏன்னா அது விசிபிலிட்டிக்கு வந்துடும் அது. ஓகே. பட் இது வந்து எப்படின்னா க்ரூஸ் மிசைலுங்கிறது கம்பேரிட்டிவாக வந்து ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து லோ ஆல்டிடியூடில் தான் போகும். ஓகே. அதனால இதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, டிஃபிகல்ட் டு டிடெக்ட். ஓகே. புரியுதா? ஓகே. புரியுது. இப்போ பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா த்ரூ கிலோமீட்டர் ரேஞ்சை வச்சு தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ அதை ஹை ஆல்டிடியூட், ஹை ரேஞ்சுன்னு சொல்லியாச்சு. ஸோ ரேஞ்சை பேஸ் பண்ணி இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், இன்டர்மீடியட் ரேஞ்ச், ஓகே. அப்புறம் இன்டர் கான்டினென்டல். ஓகே. சரியா? அந்த 100 to 1000, அப்புறம் 1000 to 3500, 3500 to 5500. ஸோ 5500லேருந்து 10,000 இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகே. இப்போ ஏதோ ஒரு பேலிஸ்டிக் மிசைல் நம்ம ரெடி பண்ணுறோம், அந்த பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஒரு 1000 to 3500 போதுன்னு வச்சுக்கோ. அப்போ அது வந்து மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க. ஓகே. புரியுதா? ஓகே. இப்போ இதே க்ரூஸ் மிசைலில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சை வச்சு சொல்ல மாட்டாங்க, அதோட ஸ்பீடை வச்சு தான் பேசுவாங்க. ஓகே. ஸோ சப்சோனிக், சூப்பர் சோனிக், ஹைப்பர் சோனிக், ஓகே. அந்த ஸ்பீடோட மெஷர்மெண்ட் எப்படி இங்கே டிஸ்டன்ஸ்க்கு கிலோமீட்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்பீடுக்கு வந்து மேக் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ 0.8 to 0.9 மேக் வந்து சப்சோனிக்கு. ஓகே. ஸோ 2 to 3 மேக் இருந்தால் அது சூப்பர் சோனிக்கு. ஓகே. இதே வந்து ஹைப்பர் சோனிக்னா 5 to 7. ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து இது என்ன பார்க்குறோம், ஷௌர்யா வந்து இஸ் அ ஹைப்பர் சோனிக் மிசைல்னு பார்த்தாச்சு. அப்போ இது வந்து 5 to 7 மேக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். ஓகே.
இதே வந்து பிரம்மோஸ்ங்கிறது சூப்பர் சோனிக் மிசைல். ஓகே அது வந்து 2 to 3 மேக்லஸ் ட்ராவல் பண்ணும். ஓகே ஓகே புரியுதா? புரியுது அதே போல் 1000 அதாவது 150 to 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய மிசைல் பேர் வந்து டாக்டிக்கல் மிசைல்ஸ்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸு. 150 to 200. ஆமாம், 150 to 200 ஓகே அதெல்லாம் டாக்டிக்கல் மிசைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சரியா? ஸோ இப்போ இந்த பேலிஸ்டிக் மிசைல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே இதே வந்து க்ரூஸ் மிசைலுங்கிறது லெஸ் எக்ஸ்பென்சிவ் கம்பேரிட்டிவ்லி. ஓகே புரியுதா? புரியுது இப்போ அப்படியே மேலே அந்த சௌரியா மிசைலுக்கு திரும்பி வந்துடு. இப்போ எங்கே பார்க்குறோம், இது வந்து ஹைப்பர்சோனிக்கு க்ரூஸ் மிசைல்னு சொல்லியாச்சு. ஆமா ஆனால் இதுக்கு வந்து எப்படின்னா நம்ம எல்லாத்தையும் மாதிரி லான்ச் பண்ண முடியாது. இதுவும் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் தான் லான்ச் ஆகும். இதுக்கு வந்து ஒரு லான்ச் பேட் தேவைன்னு சொல்லி நம்ம கீழே பார்த்தாச்சு, கேனிஸ்டர் லான்ச் மெத்தடு. ஓகே அப்போ என்னன்னா இது வந்து பேலிஸ்டிக் காம்போசிஷன் ஆஃப் போத். இது புரியுதா? இது க்ரூஸ் மிசைல் தான், பட் ஆனால் பேலிஸ்டிக் மெத்தடில் வந்து நம்ம இது பண்ணுறோம், ட்ரிகரிங் பண்ணுறோம். ஓகே ஓகே இங்கே கீழேருந்து ராக்கெட்டை வந்து எப்படின்னா அந்த லான்ச் பேட் அந்த கேனிஸ்டர் இருக்குது. அந்த கேனிஸ்டரே என்னென்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ஹாட் லான்ச், இன்னொன்று கோல்ட் லான்ச்சுன்ட்டு. ஓகே ஹாட் லான்ச்னா என்னென்னா அந்த பேடு இருக்குல்ல, லான்ச் பேடு உள்ளேயே டக்குன்னு வந்து ஃபயர் ஆகி வெடித்து மேலே போகிறது. ஓகே இதே கோல்டு லான்ச்னா அந்த லான்ச் பேட்லேருந்து கேஸ் எஜெக்ஷன் மூலிமா மேலே போய் ஒரு 30 மீட்டருக்கு அப்புறம் அது ஃபயர் ஆகி போகும். ஓகே ஓகே ஸோ ஃபயரிங் இக்னிஷன் வந்து உள்ளேயே நடந்துருச்சுன்னா அது வந்து ஹாட் லான்ச்சு. ஓகே இதே கோல்டு லான்ச்னா ஒரு 30 மீட்டர் மேலே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எஜெக்ட் ஆகி போகும். ஓகே ஓகே புரியுதா? புரியுது ஸோ இந்த கேனிஸ்டர் லான்ச்சருங்கிறது எப்படின்னா அது ஒரு இது மாதிரி கேரியர் மாதிரி, அதே மாதிரி சேம் டைம் லான்ச்சும் பண்ணும் அது. ஸோ அதனால் இந்த சௌரியா மிசைலில் ஒரு அட்வான்டேஜ்னா அது ஈஸி டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியாது, எனிமீஸால் அதை டிடெக்ட் பண்ண முடியாது. ஓகே ஸோ இட் இஸ் அ க்ரூஸ் மிசைல். சரியா? ஓகே ஹைப்பர் சோனிக் அதுதான் முக்கியம். பிரம்மோஸ் இஸ் அ சூப்பர் சோனிக்கு, சௌரியா இஸ் அ ஹைப்பர் சோனிக்கு. ஓகே ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்துடலாமா? அடுத்த செகண்ட் பாயிண்ட், டிஃபென்ஸ் ரிலேட்டடாக டிஏபி அப்படின்னு எழுதியிருக்கேன் பாரு. டிஏபிங்கிறது என்னென்னா டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர், அதோட ஃபுல் ஃபார்மு. ஓகே ஓகே சம்டைம்ஸ் ஏதாவது கொஸ்டினில் ஃபுல் ஃபார்ம் இது அப்ரிவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் டிஏபிங்கிறதெல்லாம் ரெகுலர் டேர்மாக யூஸ் பண்ணுற டேர்ம். ஸோ டிஏபினா டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர். இது வந்து 2002 ஃபஸ்ட்டு வந்து டிபிபின்னு சொல்லுவாங்க, ஓகே டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர்ன்ட்டு. ஓகே அதுதான் இப்போ வந்து டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர் டேப்பாக மாறிடுச்சு, டிபிபி டு டிஏபியாக மாறிடுச்சு. ஓகே ஓகே சரியா? ஓகே ஓகே ஸோ அந்த ஃபேக்ட் எழுதலை, நான் மறந்துட்டேன், அதை மட்டும் எழுதிக்கோ பேப்பர், அது உனக்கு அந்த நோட்ஸில் ஆட் பண்ணிக்கோ. டிபிபி 2002 பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே எப்படின்னா இது சும்மா ஜஸ்ட் வெப்பன்ஸ்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி செட் ஆஃப் பாலிசிஸ் வந்து போடுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே அடுத்து வந்து கேலன்ஸ் ஆஃப் கேல்வான்ஸ் இருக்கு பாரு, தேர்டு. ஓகே அது என்னன்னா அது ஒரு மெமோரியல் செட் பண்ணியிருக்காங்க எங்கன்னா ஈஸ்டர்ன் லடாக்கில். நம்ம இப்போ சைனா கூட வந்து ஒரு கிளாஸ் ஆச்சு இல்லையா ஜூன் மந்த்து, அதில் வந்து சோல்ஜர்ஸ் இறந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களோட நினைவாக இருக்கட்டும்ன்றக்கா கேலன்ஸ் ஆஃப் கேல்வான்னு சொல்லி மெமோரியல் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க ஈஸ்டர்ன் லடாக்கில். ஓகே சரியா? ஓகே ஸோ அடுத்து வந்து பாலிட்டியில் இப்போ டாப்பிக்கு. பாலிட்டி வந்து 9th டாபிக், அவுட் ஆஃப் 15ல் 9th டாப்பிக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட் என்னென்னா யூபிஎஸ்சி பேப்பரில் வந்திருக்கு. யூபிஎஸ்சி எதுக்கு வந்திருக்குன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்திருக்குன்னு தான் வந்திருக்கு. ஓகே பட் நமக்கு அது நியூஸ் இல்லை. நமக்கு என்னென்னா அந்த யூபிஎஸ்சி ரெலவெண்ட்டாக நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேக்ட் பார்த்துக்கணும், ஏன்னா கேட்டுருவாங்க கொஸ்டினில். ஓகே ஸோ அது ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்தனால நியூஸில் வந்திருக்கனால சரி ரெலவெண்ட்டாக ஃபேக்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். சரியா? ஓகே நம்ம யூபிஎஸ்சி வந்து பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் பாடியில் நம்ம எப்படி நெக்ஸ்ட்டு 3rd வீக்கில் படிப்போம் அது. சரியா? ஓகே பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஃபேக்ட் மட்டும் எழுதியிருக்கேன், தெரிஞ்சுக்கோ. ஓகே ப்ரோ. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாரு எப்போ ஃபார்ம் ஆகுது, 1926. நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, 1919 ஆக்ட் மூலிமா அது பண்ணியிருப்பாங்க. 1923 லீ கமிஷன் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதுபடி 1926 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகே அதுதான் இங்கே போட்டு ஃபார்ம்டு இன் 1926. டேட்டு பார்த்துக்கோ, October 1. ஓகே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. ஓகே அந்த லீ கமிஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்பயே படிக்கும்பொழுது, ஹிஸ்ட்ரி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பாலிட்டியில் படிக்கும்போது, அப்போ அந்த லீ கமிஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ராயல் கமிஷன். ஓகே லீங்கிறவர் அந்த சேர்மனுடைய பேர், அதனால அதை லீ கமிஷன் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அந்த கமிஷன் பேர் ராயல் கமிஷன். ஓகே அந்த சேர்மன் பேர் பாரு, ஆர்த்தர் ஹாமில்டன் லீ, இதுதான் அவருடைய பேர். ஓகே ஓகே அவர் என்ன பண்ணுறாரு, 1923 கமிஷன் அப்பாயிண்ட் ஆகுதா, 24 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாரு, 40% வந்து இங்கிலீஷ் அப்பாயிண்ட் பண்ணுங்க, 40% இந்தியன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்க, மீதி 20% வந்து ப்ராவின்சஸ்லேருந்து ப்ரமோட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே
புரியுதா? ஓகே. ஸோ அது ரிலேட்டடா இருக்கிற ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க ஹையர் அத்தாரிட்டி ப்ரொமோஷன் கொடுக்க சொல்றாங்க. ஆமாம், சென்ட்ரல் அந்த ஃபெடரல் ப்ரொவிஷன் கமிஷனில் ரெக்ரூட் டேரெக்டாக பண்ணாமல் கீழே அங்கே ப்ராவின்சஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கள ப்ரொமோட் பண்ணி அங்கே கொண்டு வாங்கன்றாங்க. ஓகே ஓகே. அடுத்து 1926 சொன்னோம் இல்லையா, அதுதான் அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகே அந்த 1926 சேர்மனாக இருந்தவர் யாருன்னா ரோஸ் பாக்கர். ஓகே. அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது இல்லையா, அந்த டைமில் இருந்தவங்க ஹெச்கே கிருபாலினி. ஓகே. இப்போ கரண்ட்டாக யார் இருக்கான்னா பிரதீப் குமார் ஜோஷி. ஓகே. அதே மாதிரி பிரதீப் குமார் ஜோஷிக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா அரவிந்த் சாக்சேனா. ஓகே ஓகே. சம்டைம்ஸ் கொஸ்டின் வந்து பழைய அந்த அரவிந்த் சாக்சேனா வச்சு கூட கொடுத்துருவாங்க சம்டைம்ஸ். ஓகே. அதனால் அதையும் பார்த்துக்கணும். பிரதீப் குமார் ஜோஷி இப்போ தான் ஒரு லாஸ்ட் மந்த்து தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. பட் இருந்தால் கூட சம்டைம்ஸ் கொஸ்டினில் அரவிந்த் சாக்சேனான்னு வந்துடும் திடீர்னு. ஓகே ஓகே. அதனால் அந்த ஆப்ஷன் நம்ம எப்போ படித்தாலும் அதுக்கு முன்னாடி உள்ள பார்த்துக்கணும் சேர்மானியம். ஓகே ப்ரோ. இப்போ இது கான்ஸ்டியூஷன்லாம் என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 315லேருந்து 323 வரைக்கும் பார்ட் 14ல் வருது. ஓகே. சரி, அடுத்து 324க்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன் போயிடும். ஸோ எலெக்ஷன் ரிலேட்டடாக போயிடும் அது பார்ட் 15. பட் 315லேருந்து 323 வரைக்கும் பார்ட் 14 இது வந்து டீல்ஸ் வித் யூனியன் அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஓகே. புரியுதா? ஓகே புரியுது. அடுத்து செகண்டு செக்ஷன் 144. நம்ம எல்லாம் படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆமா ஆமா. இப்போ கூட நிறையா கொரோனா டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது எப்போ நான் நேற்று ஆக்சுவலி கேரளாவில் நியூஸ் என்னன்னா, இந்த செக்ஷன் 144 வந்து கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து திரும்பி வந்து கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால. ஓகே. பட் நமக்கு இது முக்கியம் இல்லை. பட் 144 என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 144 என்னென்னா அன்லாஃபுல் அசம்பிளிங்கிறதா ஃபஸ்ட்டு கீவேர்டு. ஓகே. அப்புறம் அந்த அன்லாஃபுல் அசம்பிளினா இந்த சட்டம் இதாக வந்து சேரக்கூடாது, கூட்டத்தை தவிர்க்கணும், சேரக்கூடாது. ஓகே. அது என்ன மோர் தென் 5% ஒரே இதில் வந்து இதாக சேரக்கூடாது, அசம்பிள் ஆகக்கூடாது. ஓகே. பப்ளிக் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது, ஃபயர் ஆர்ம்ஸ் கேரி பண்ணக்கூடாது, இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட். சரியா? ஓகே. ஓகே. ஸோ இதான் செக்ஷன் 144 இம்ப்ளிமெண்ட் ஆனால் என்ன நடக்குங்கிறது தான் இது. அப்போ என்ன இம்பார்ட்டண்ட்டு ஆக்ட்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த ஜுடிஷியரி ரிலவெண்ட்டாக ஃபஸ்ட்டு இந்தியன் பீனல் கோடு 1860 பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்துருச்சு இது. ஓகே. அடுத்து 1872 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஓகே. அடுத்து 1973 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. ஓகே. இந்த மூணுமே படிச்சுக்கணும், இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜுடிஷியரி ரெண்டுமே இந்த 3 ஆக்டை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபங்க்ஷனிங் ஆவாங்க. ஓகே. இதே மாதிரி இந்த ஒரு கமிட்டி இது எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோ, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோ. மேலிமோத் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எப்போ 2003. ஓகே. யாருன்னா எல்கே அத்வானி ஹோம் மினிஸ்டர் இருந்தப்போ அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி இது. எதுக்குன்னா டு ரிவ்யூ கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஓகே. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் வைக்கணும்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுக்க சொல்லி மேலிமோத் கமிட்டின்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க 2003. ஓகே. ஸோ இது ரெலவெண்ட்டாக இந்த இதுக்கு இருக்கனால இந்த கமிட்டி பேர் எடுத்து எழுதியிருக்கேன். சரியா? ஓகே. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோ. இதுக்கும் செக்ஷன் 144க்கு என்ன மாதிரி இல்லை, செக்ஷன் 144க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் பீனல் கோட்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த ஆக்டில் ஏதாவது அந்த ஜஸ்டிஸ் சிஸ்டம், அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், அந்த இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஏதாவது நல்ல என்ஹான்ஸ் பண்ண விதமாக பண்ண சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க சொல்லி அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி இது. ஓகே. 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 சரியா? கிரிமினல் இதுலேயும் ஜுடிஷியரி ப்ராசஸ்லையும் ஏதாவது என்ஹான்ஸ் பண்ண சொல்லி கொடுக்குறது தான் சொல்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி இது. ஓகே. ஓகே. புரியுதா? ஓகே. ஓகே. புரியுது. ஸோ அதுக்கு தான் லா மினிஸ்ட்ரிலாம் அப்பப்போ இது மாதிரி செட்டப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பாலிட்டிலே ஒரு தனியாக ஒரு டாபிக் இருக்குது. அந்த 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 பாடி என்ன பண்ணும் அப்படின்னா, லாஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, அதை என்ஹான்ஸ் பண்ணணுமான்னு அவங்க தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகே. அது நம்ம அந்த டாபிக் படிக்கலாம் அது பின்னாடி. ஓகே. சரியா? இவங்க வந்து 144க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் இது வந்து இந்த இப்போ இந்த 144 செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 144 செக்ஷன் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கிற செக்ஷன் தான் அது. ஓகே. ஓகே. செக்ஷன் 144ங்கிறது எந்த ஆக்ட்னா 1973 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் வர ஆக்ட் தான் அது. ஓகே. புரியுதா? ஓகே. புரியுது. ஸோ ஒரு செக்ஷன், ஒரு ஆக்ட்னா அந்த ஆக்டுக்குள்ளே பல செக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ இங்கேன்னு இல்லை, இதே வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஒரு ஆக்ட்டுக்குள்ளேயும் செக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டீட்டெயில்டாக. ஓகே. ஓகே. அதில் இப்போ நம்ம செக்ஷன் 144ங்கிறது மட்டும் தான் நம்ம பேசியிருப்போம், நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அந்த செக்ஷன் 144 எதுலேருந்து வருதுன்னா இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 தான் வருது. ஓகே. ஓகே. இந்த ப்ரொசீஜரில் ஏதாவது என்ஹான்ஸ் பண்ண சொல்லி தான் இந்த ரிவ்யூ போடுறதுக்காக கமிட்டி ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போது நம்ம இப்போ கொரோனாக்கு அப்புறம் இந்த லாக்டவுன்றது ரொம்ப ஃபெமிலியராக கேள்விப்பட்டிருப்போம். ஓகே. ஸோ அப்போ லாக்டவுனுக்கும் கர்ஃப்யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதா இங்கே எழுதியிருக்கேன்.
ஓகே. லாக்டவுன்னா ஃபஸ்ட்டு அசம்பிளி கூடாது. செக்ஷன் 144க்கு ஏதாவது நேம் இருக்கா? இல்லை, செக்ஷன் 144 தான் பேர். அதுக்கு தான் அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க வேர்டு என்னன்ட்டு. அதில் நிறையா ப்ரொவிஷன்ஸ் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே. செக்ஷன் 144 என்னென்னா அன்லாஃபுல் அசம்பிளி. ஓகே. மெயினாக என்னென்னா வந்து அவங்க ப்ரொஹிபிட் பண்ணும், இதை தடை செய்யும். மக்கள் கூடுறத இதெல்லாம் தடை செய்கிறது தான் செக்ஷன் 144. ஓகே ஓகே. புரியுதா? ஓகே ஓகே. அதே போல் இப்போ லாக்டவுன் இருக்கு இல்லையா, லாக்டவுனில் ஃபஸ்ட்டு அசம்பிளியை வந்து பண்ணக்கூடாது, அசம்பிள் ஆகக்கூடாது. ஓகே. எசென்ஷியல் கமாடிட்டிஸ்லாம் போகலாம், அது வந்து அதுக்கு தடை எதுவும் இல்லை. அதே போல் இந்த அசம்பிள் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணும் பட்சத்தில் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போ கோர்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இதான் லாக்டவுன்னா. கர்ஃப்யூனா அசம்பிள் ஆகக்கூடாது. எப்படி செக்ஷன் 144 சிஆர்பிசி எழுதியிருக்கேன் பாரு, இந்த செக்ஷன் 144 சிஆர்பிசி படி போட்டுட்டாங்க அப்படின்னா அசம்பிளி வந்து இதாயிரும். ஆனால் எசென்ஷியல் கமாடிட்டிஸும் அலௌடு கிடையாது. ஆனால் பட் ஹைலி எசென்ஷியல் கமாடிட்டிஸும் அலோவ் பண்ணலாம். அதே மாதிரி அரெஸ்ட் வந்து இதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்க வயலேட் பண்ணலாம். அந்த அரெஸ்ட் ஆகி அந்த பனிஷ்மெண்ட் வரது தான் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 188 ஆஃப் ஐபிசியில். இந்த இதில் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களோட இம்ப்ரிசன்மெண்ட் ரிலவெண்ட்டாக இதில் கொடுத்துருக்காங்க செக்ஷன் 188ல். ஸோ 144ங்கிறது கூட்டத்தை தான் போடாதீங்கன்னு சொல்லி தடை தான் பண்ணுமே தவிர அது வந்து பனிஷ் பண்ணாது. செக்ஷன் 188 ஐபிசியை யூஸ் பண்ணி அவங்க வந்து அரெஸ்ட் இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இதே மாதிரி இந்த கீழே எழுதியிருக்கேன் பாரு, 1897 எபிடமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட். இப்போ இதுபடி தான் வந்து இப்போ நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த இதெல்லாமே இங்கேருந்து தான் நடக்குது. நம்ம அது 1897 இது வந்து நம்ம அக்டோபரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறனால இந்த ஆக்டை பற்றி அதில், ஏன்னா கொரோனா பற்றி நம்ம ஒரு 4 மாதம் படிக்கும்போது இந்த ஆக்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் இருந்தாலும் சரி, இப்போ நம்ம அது முன்னாடி இருந்து எழுதலைன்றனால இப்போ உனக்கு நான் அது போட்டு விட்ருக்கேன். இதில் 1897 எபிடமிக்ஸ் ஆக்ட். சரியா? இந்த செக்ஷன் 271 இருக்கு பாரு, இதுதான் வந்து குவாரண்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐபிசி செக்ஷன் 271 ஐபிசி படி குவாரண்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ப்ரொவிஷனு. ஸோ இந்த மாதிரி டைமில் யாரும் வயலேட் பண்ண முடியாது. குவாரண்டைன் பண்ணுறோன்னு சொல்லி என்னோட ஃப்ரீடம் போகுதுன்னு சொல்லி எதுவும் கேட்க முடியாது. செக்ஷன் 271 இந்த மாதிரி எபிடமிக் டிசீஸ் இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து குவாரண்டைன்கிற ப்ரொசீஜர் வந்து ஐபிசி செக்ஷன் 271 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாரண்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. புரியுதா? ஸோ எபிடமிக்ஸ் டிசீஸ் ஆக்ட் 1897. சரியா? அடுத்து வந்து பாக்ஸோ ஆக்ட் 2012. ஆக்சுவலி இது என்ன இஷ்யூ வந்திருக்குன்னா, இது இஷ்யூ ஒன்றும் முக்கியம் இல்லை, பேப்பரில் சின்ன இஷ்யூ தான். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கும் உள்ள ஒரு ஒரு ரீஜனல் ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூ தான் இந்த பாக்ஸோ கேஸ் சம்மந்தமாக நடந்திருக்கும். பட் நமக்கு அது முக்கியம் இல்லை. பட் பாக்ஸோ ஆக்ட்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ பாக்ஸோ ஆக்ட்னா ஃபுல் ஃபார்மே என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் தான் பாக்ஸோ ஆக்ட். இது வந்து 2012 வந்து இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கேஸில் வரக்கூடிய இதில் வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மஹிளா கோர்ட்ஸ்னு சொல்லி இந்த பாக்ஸோ கோர்ட்டு கீழே வந்து இந்த மஹிளா கோர்ட்ஸும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எதுக்காகனா வந்து சீக்கிரம் அவங்களுக்கு வந்து தனியாக ரெட்ரஸல் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்கணும், அது தண்டனை வாங்கி கொடுக்கணும், நீதி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தனியாக ஒரு கோர்ட் ஆரம்பிச்சிருக்காங்க மஹிளா கோர்ட்ஸ்ன்னு. ஸோ இதோட அப்ஜெக்ட்ஸ் பாரு, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் அஃபென்சஸ், sexual assault, harassment and pornography, and safeguard the interest and well-being of child at every stage of judicial process. அவங்கள வந்து பாதுகாக்கணும். அதே போல் அவங்க வந்து இந்த ஜுடிஷியல் ப்ராசஸில் வந்து ட்ரையலில் வர்றதுக்கும் அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாகவும் பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவ் தான் இந்த பாக்ஸோ ஆக்ட். அதனால தான் இந்த பாக்ஸோ ஆக்டில் வந்து என்னென்ன தண்டனைகள் இருக்குது, அதே போல் இதில் அந்த கோர்ட்டுக்கும் அவங்களே அதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. மஹிளா கோர்ட்ஸும் இந்த பாக்ஸோ ஆக்ட்லேருந்தே தான் டிரைவ் ஆகுது. இந்த மஹிளா கோர்ட் செட்டப்பே எங்கேருந்து எடுக்கிறாங்க, இது பண்ணுறதுக்கு எங்கே ஆத்தரைஸ் ஆகுதுன்னா ஃப்ரம் பாக்ஸோ ஆக்டில் தான் அதோட ஆத்தரைஸ் பண்ணுது. சரியா? புரிஞ்சா? அடுத்து ஸ்பேஸ் பாரு. ஸ்பேஸில் நம்ம நேற்றே பார்த்தோம், கல்பனா சாவ்லா சிக்னஸ்ன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இங்கேருந்து கார்கோ கிராஃப்ட், அது ஏர்கிராஃப்ட்டு. இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, என்னென்ன அதில் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஒரு சில இம்பார்ட்டண்ட்டை மட்டும். 360 டிகிரி கேமரா, டாய்லெட் ஃபெசிலிட்டி விமனுக்காக மெயினாக, அப்புறம் ஃபுட்டு, அப்புறம் ரேடிஷ் சீட்டு, முள்ளங்கி சீட்ஸு, முள்ளங்கி விதைகளும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே ஸ்பேஸில் வந்து வச்சு வளர்க்குறதுக்கு டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க நிறையா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேடிஷ் சீட்ஸும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த டைமு. அதே போல் ஷாக் சேட்டுன்னு ஒன்று எழுதியிருக்கேன் பாரு. அடுத்து
அது வந்து ஒரு கிட்டு அது எதுக்குன்னா 5G நெட்வொர்க் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இது போட்டிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம இங்கேருந்து ஏர்கிராஃப்ட் மேலே போகுது இல்லையா, நம்ம அந்த படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, ஸ்பேஸ் மூவிஸில் பார்த்தேன்னா அங்கே ஒரு இது இருக்கும், இங்கேருந்து ஒரு கிராஃப்ட் வந்து அதை கிளிப் ஆகுறதுக்கு வந்து நமக்கு ஒரு இது ஒர்க் ஆகும் இல்லையா, அதுதான் அந்த ரோபோட்டிக் ஆர்ம் தான். அது பேர் என்ன சொல்லலாம்னா கெனடாம்-2 அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து போகிற இந்த கல்பனா சாவ்லா சிக்னஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சைடில் இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ன்றது ஒரு 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 சைடு, அது அந்த சைடில் வந்து இருக்க அந்த அந்த ரோபோட்டிக் ஆர்ம் பேர் தான் கெனடாம்-2. அதுதான் வந்து இந்த ஏர்கிராஃப்டை வந்து அதோட டாக்கில் வந்து இது பண்ணிக்கும். புரியுதா எப்படி சொல்கிறேன்ட்டு? படத்தில் பார்க்குறோம் இல்லையா, நம்ம இங்கேருந்து அது வருது இல்லை கிராஃப்ட், அந்த கிராஃப்ட்டை வந்து ஒரு இதுக்குள்ளே சேர்த்து அட்டாச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணால் தானே உள்ளேருந்து வெளியே வர முடியும். ஸோ அதுக்காக அந்த ரோபோட்டிக் ஆர்ம் தான் வந்து அந்த ஆர்ம் பேர் தான் வந்து கெனடாம்-2 அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்ம் தான் வந்து அந்த கிராஃப்டை வந்து பண்ண போகுது, சேர்த்து டாக்கிங் பண்ண போகுது அந்த கிராஃப்டில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில். அடுத்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு, இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இது. கொரோனா வேக்சின் வந்து யூகே வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு 3 months பேக்லேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ கொரோனா மெடிசன் கண்டுபிடிச்சிட்டு, ஸோ 2021 வரும் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்திருக்கு நியூஸில். ஆனால் ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பப்ளிக்குக்குமே வெளியே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கமர்ஷியலாகவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நேம் தான் ஸ்புட்னிக் 5. இந்த ஸ்புட்னிக் 5ங்கிறது தான் என்ன, ஃபஸ்ட்டே நம்ம சேட்டலைட் முந்தா நேற்று பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சேட்டலைட்டை யார் லான்ச் பண்ணால் ரஷ்யா தான், ஸ்புட்னிக் தான் அது பேர். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரஷ்யன் நேம் அது ஸ்புட்னிக்குங்கிறது, அதோட நேம் என்னென்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ராவலிங் கம்பெனின்னு அர்த்தம். சரியா, அந்த நேமை தான் வந்து இதில் வச்சுருக்காங்க இந்த வேக்சினுக்கும், ஸ்புட்னிக் 5. சரியா, நெக்ஸ்ட்டு பாரு, செகண்ட் ஒன் என்சைம் காக்டெயில். இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த காக்டெயில்ன்ற என்சைம் வந்து பிளாஸ்டிக்கை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜை கண்டெயின் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த என்சைமை டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட் தான் இதுக்கு முன்னாடி வந்து பெட்டேசன் இருக்கு பாரு, இதையும் அவர் முன்னாடி கண்டுபிடிச்சாரு. பட் இந்த காக்டெயில்ங்கிறது வந்து 6 times ஃபாஸ்டராக இருக்குது பழசோட. புரியுதா? ஸோ அடுத்து பாரு, தேர்டு ஜெனட்டிக் குரோமோசோம் 3. இந்த குரோமோசோம் 3ங்கிறது தான் ஆக்சுவலி இது என்ன சொல்லுவாங்கன்னா நியாண்டர்தல் ஆன்செஸ்டர்ஸுங்கிறது நம்ம இந்த இந்த ஹியூமன்ஸ் வந்து எவால்வ் வராங்க இல்லையா, இந்த நியாண்டர்தல்ஸுங்கிறது ஒரு ஸ்டேஜ். அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குரோமோசோம் 3ங்கிறது அங்கே நம்ம அந்த நியாண்டர்தல்ஸ்லேருந்து இன்ஹெரிட் ஆகி வந்திருக்க அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வந்து இந்த இது இருக்கனால என்ன ஆகுதுன்னா COVID-19 வந்து பாதிக்கப்படுத்துறது இது ரொம்ப வந்து இந்த பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இதனால் அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த குரோமோசோம் 23 குரோமோசோம் பேரில் இந்த தேர்டு, இது இந்த குரோமோசோம் 3ங்கிறது தான் தேர்டு லார்ஜஸ்ட் அதில். சரியா, சக்செப்டபிலிட்டி டு COVID-19 இஸ் ஹை. எதனாலனா இந்த பிகாஸ் ஆஃப் இந்த குரோமோசோம் 3ன்றனால. இது வந்து நம்ம இன்ஹெரிட்டட் ஃப்ரம் நியாண்டர்தல் ஆன்செஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ அடுத்து ஃபோர்த்து, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், ரைஸ் 2020ங்கிற சமிட். இது எதுக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை யார் இனாகிரேட் பண்ணுறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி இனாகிரேட் பண்ணுறாரு. ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரொடெக்ட் த வேர்ல்டு அகெயின்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்பனைசேஷன் அப்படிங்கிறார் அவர். அதை வந்து இதாக ராங் ஹேண்ட்ஸில் போகாமல் இருக்கணும் இந்த டெக்னாலஜிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வேர்ல்டை வந்து ஆபத்துக்குள்ளாக்குறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறார் அவர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கான்ஃபரன்ஸே மெயினாக எதுக்காகனா இது கண்டக்ட் பண்ணுறதுக்கு மெயின் இதுவே வந்து யாருன்னா வந்து மெய்டி. அதாவது மெய்டிங்கிறது என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான், அது ஷார்ட்டாக மெய்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெய்டிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுதான் அது. இவங்க வந்து இப்போ வந்து ஒரு பாலிசி எனாக்ட் பண்ண போகிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பேஸ் பண்ணி. ஸோ அதுக்காக இப்போ நடந்த கான்ஃபரன்ஸ் தான். அந்த கான்ஃபரன்ஸ் நடத்தின யாருன்னா மை கவர்னன்ஸ் CEO அபிஷேக் சிங் தான் நடத்துகிறாரு தலைமை தாங்கி. பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணிட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் அந்த செஷன் கண்டக்ட் பண்ணி நடத்தணும் இல்லையா. ஸோ அதை வந்து யாருன்னா அந்த மை கவர்னன்ஸ் வந்து அதோட CEO வந்து அபிஷேக் சிங் அவங்க இதில் வந்து நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு 60 டேஸ்க்குள்ளே ஒரு 90 டேஸ்க்குள்ளே ஒரு பாலிசி எனாக்ட் பண்ண போகிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடியிலேருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலவெண்ட்டாக. சரியா, ஸோ அதுக்காக நடந்ததா இப்போது ரைஸ் 2020 எதுக்குன்னு கூட கேட்கலாம். சமிட் வந்து ஃபார் எதுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இல்லைனா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு
இல்லாட்டினா வந்து அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம். சரியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ரைஸ் 2020 இஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு. ஓகே ஓகே. அடுத்து பாரு, வைபவ் சமிட் ஒன்று இருக்குது. அதுவும் பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணுறாரு. அந்த வைபவ் சமிட்னா என்னன்னா, அந்த ஃபுல் ஃபார்ம் இருப்பார், வைசிக் பாரதிய வைக்யங்க். ஓகே. சரியா? ஸோ இதான் அதோட ஃபுல் ஃபார்மு, வைசிக் பாரதிய வைக்யனிக். இதுதான் வந்து அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ அதை வைபவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா, சயின்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பண்ணுறாங்க இல்லையா, இனோவேட் பண்ணுறாங்கல்ல டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்கில். அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, அக்ராஸ் வேர்ல்டு அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸு எல்லாரையும் வந்து சேர்க்குறாங்க. ஒன்று சேர்த்து ஃபார் த பெட்டர்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்காக தான் இந்த சமிட் இது பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸும் இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் அண்ட் அகடமிஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்மில் சேர்க்கறது தான் இந்த வைபவ் சமிட்டு. இந்தியாவில் வந்து செல்ஃப் ரிலையன்ஸுக்கும் அதே போல் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு போட்ட சமிட் தான் இது வைபவ் சமிட்டு. புரியுதா? ஸோ இப்போது ஃபேக்ட் பாரு, நான் அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம டெக்னாலஜிக்கலி இப்போ ஆல்ரெடி நியூ வேக்சின்ஸே நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் இண்டிஜினியஸாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் 4 நியூ வேக்சின்ஸ் 2014. அதில் ஒன்று தான் எக்ஸாம்பிள் வந்து ரோட்டா வைரஸ். இப்போது பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த வைபவ் சமிட்டை வந்து என்னன்னு சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ ட்ரூ சங்கம் அப்படிங்கிறாரு. சங்கம்னா என்ன? ஒன்று சேர்றது. சங்கம்னா என்ன? சங்கம் தமிழில் சங்கம் வேர்டு, ட்ரூ சங்கம்ங்கிறாங்க. சங்கம்னா என்ன? ஒன்று சேர்றது. அதான் கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிரேட் மைண்ட்ஸ். ஏன்னா ரிசர்ச்சர்ஸ் அகடமிஷியன்ஸ் சொல்லி அக்ராஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியன்ஸும் சேர்ந்து இதாகிறாங்க இல்லையா. ஸோ அதனால தான் அதாவது அந்த அறிவாளிகளுடைய சங்கமம் அப்படிங்கிறாங்க. புரியுதா? கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிரேட் மைண்ட்ஸ்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் இதை. ஸோ ரைஸ் 2020ங்கிறது ஒரு சமிட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. வைபவ் சமிட் வந்து ஃபார் சயின்ஸ் அண்ட் இனோவேஷனுக்கு ஒரு அகடமிஷியன்ஸ் ரிசர்ச் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. சரியா? ஸோ அடுத்து பாரு 6th ஒன்று. இது வந்து பாரு, மதுகா டிப்ளோஸ்டெமன் அப்படின்னு இருக்கு பாரு. இது வந்து ஒரு இதோட ஸ்பீஷியஸ், ஒரு பொட்டானிக்கல் ஸ்பீஷியஸ் அது. சரியா? அந்த அது எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா கொல்லமில் கண்டுபிடிக்கிறாங்க. யார்? ஜவஹர்லால் நேரு டிராபிக்கல் பொட்டானிக் கார்டன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இதோட ஃபேமிலி நேம் வந்து இந்த எழுதியிருக்கேன் பாரு, சப்போட்டேக்கேன்னு இருக்கு பாரு. அதான் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோ, சப்போட்டோசின்னு நினைக்கிறேன். அது சரியா? அது ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோ. இதான் அதோட ஃபேமிலி நேமு. ஸோ இது ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஸ்பீஷிஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே இந்த ஸ்பீஷிஸ் வந்து த்ரெட்டன்டு எக்ஸ்டிங்ஷனாக இருக்குன்றாங்க. இது வந்து லாஸ்ட்டாக எப்போனா 1835 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. த்ரெட்டன்ட்னா அது எக்ஸ்டிங்க்ட், அதாவது அந்த ஸ்பீஷிஸே அழிவில் இருக்குன்றாங்க. என்டேஞ்சர்ட் மாதிரி அது வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய இது. பட் ஆனால் இது வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறாங்க. அதாவது த்ரெட்டன்டு ஸ்பீஷிஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் லாஸ்ட்டாக 1835 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாரு இப்போ தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே? அந்த மதுகா டிப்ளோஸ்டெமன் கொல்லமில். அதோட ஃபேக்ட்ஸ் பாரு. இது வந்து 1835 அந்த சொன்னேன் இல்லையா, 1835 லாஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்றது. அது யாருன்னா ராபர்ட் ஒயிட், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இது அந்த பொட்டானிக்கல் ரிசர்ச்சர் அவர். புரியுதா? ஸோ அதோட 1835 தான் லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அவர் அதுக்கு நேம் கொடுத்துருக்காரு பாரு, டியோஸ்பைரஸ் ஒபோவட்டா அப்படின்றதான் அது அவர் நேம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு சிபி கிளார்க் என்ன பண்ணுறாரு, அதுக்கு வந்து நேம் வந்து இசோனாண்ட்ரா டிப்ளோஸ்டெமன் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார் 1960 பி ராயன் அப்படிங்கிறவர் தான் அந்த மதுகா டிப்ளோஸ்டெமன் வைக்கிறார் பேர். இதை தான் இப்போ நம்ம சொல்கிறோம், மதுகா டிப்ளோஸ்டெமன் சொல்லி இந்த நேம் சொல்கிறோம் இல்லையா. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா இப்படி வந்திருக்கு நேமு மாறி மாறி. புரிஞ்சா? அடுத்து பார் 15th மிஸ்லினியஸ். இதில் இந்த பேப்பரில் வந்திருக்கு. இது ஜஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ. சம்டைம்ஸ் கேட்டுருவாங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் எங்கே இருக்குன்றவாங்க. அது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஏன் இது முக்கியம்னா, இப்போ கொரோனா இருக்கனால இப்போ தான் இம்யூனிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஆர்கானிக் ஃபுட்ஸு நல்ல சத்து உணவாக சாப்பிட சொல்கிறாங்க இல்லையா.
ஆமாம். இப்போ கொரோனா இருக்கனால அதனால் கொஞ்சம் இது நியூஸில் கொஞ்சம் இப்போ வருது. ஸோ அதனால் இது எழுதியிருக்கேன். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லி அவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் இன்டேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது இந்த இன்ஸ்டியூஷன். ஓகே. அடுத்து பாரு இஇபிசினா இது எக்கனாமிக் ரிலேட்டடாக வரும், சும்மா இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால தான் மிஸ்லினியஸில் எழுதியிருக்கேன். சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்க. சம்டைம்ஸ் ஃபுல் ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த அப்ரிவேஷன் கொடுத்து ஃபுல் ஃபார்ம் கேட்டுருவாங்க. ஓகே. இது ஆக்சுவலி பாருங்க தப்பாக எழுதி இன்ஜினியரிங் இது சரியா, இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். ஓகே ஓகே. அதாவது இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஆமாம். அது ரிலேட்டடான ஒரு கவுன்சில் இது. ஓகே ஓகே. ஸோ இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், அந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாற்றிக்குவது, அது இந்த இதில். ஓகே. ஸோ அது வந்து இன்ஜினியரிங் தான் அந்த வேர்டு. ஃபஸ்ட் வேர்டு வந்து இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், அவ்வளோதான். ஓகே ஓகே. புரிஞ்சா? புரிஞ்சுட்டு ப்ரோ. ஸோ அவ்வளோதான். இது படிச்சிரு. இது கொஞ்சம் நேம்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே ப்ரோ. சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ அக்டோபர் 5 இப்போ பார்த்து முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே.